அனைவருக்கும் வணக்கம் தம்பி. சரிங்களா, நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 டெரிவேஷன் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் 3 கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா 3 டெரிவேஷன் பார்த்துருக்கோம். என்ன டெரிவேஷன் பார்த்தோம் அப்படின்னா RL சீரிஸ் சர்க்யூட், RC சீரிஸ் சர்க்யூட், RLC சீரிஸ் சர்க்யூட் பார்த்தோம். சரிங்களா, அதில் ஆர்னா என்ன ரெசிஸ்டன்ஸ், எல் என்னது இண்டக்டன்ஸ், சி என்னது கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த RL, RC, RLC அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பியூர் ரெசிஸ்டர் எப்படி இருக்கும், பியூர் இண்டக்டர், அதாவது தனித்தனியாக ரெசிஸ்டர் தனியாக, இண்டக்டர் தனியாக, கெப்பாசிட்டர் தனியாக தனித்தனியாக இருக்கும்போது அது பவர் சப்ளை கொடுக்கும்போது அதில் இருக்க பவர் என்ன, அதில் இருக்கக்கூடிய பேஸ்டாங்கல் என்ன, அதில் இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து தான் நம்ம பார்த்தோம், நம்ம RL, RC, RLC பார்த்தோம். சரிங்களா, உன்னை சொல்லி இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பியூர் ரெசிஸ்டர், பியூர் இண்டக்டர், பியூர் கெப்பாசிட்டரில் பியூர் கெப்பாசிட்டர், பியூர் இண்டக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு பவர் = 0 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல வந்து பவர் கொடுக்குறாங்க, ஒரு சப்ளை தராங்க அப்படின்னா ஹீட் உருவாகாமல் இருக்காது. சரிங்களா, அப்போ ஹீட் வரால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரெசிஸ்டர் வேணும். அப்போ அந்த பியூர் இண்டக்டர் கூடயோ இல்லை பியூர் கெப்பாசிட்டர் கூடயோ நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணலை, கனெக்ட் பண்ணதுனால அங்கே பவர் வந்து என்ன உங்களுக்கு கொடுத்தாலும் உனக்கு கிடைக்காது. இதில் பியூர் இண்டக்டர் அண்ட் பியூர் கெப்பாசிட்டர். ஸோ உங்களுக்கு பவர் கிடைக்கணும் அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இண்டக்டர் எல்லு கூடயும் கெப்பாசிட்டர் சி கூடயும் என்ன பண்ண சொல்கிறாங்க, ரெசிஸ்டர் ஆரை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்தது தான் RL சீரியஸ் சர்க்யூட், RC சீரியஸ் சர்க்யூட், RLC சீரியஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, அதில் RL சீரியஸ் சர்க்யூட், அதாவது RL அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிங்க. RL அப்படின்னா காயில். காயில் என்ன சார் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஃபேனோ இல்லை மிக்சியோ கிரைண்டரோ எது ஒன்றா இருக்கட்டும், ஒரு மோட்டரோ ஜென்ரேட்டரோ சரிங்களா என்னவா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு காப்பர் மாதிரி சுற்றிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது என்னது காயில். சரிங்களா, அது என்ன சொல்லுவாங்க, டெக்னிக்கல் பேர் என்னது காயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அந்த காயிலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு R இருக்குது, ஒரு L இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மிக்சியை ரன் பண்ணுறோம், ஒரு மோட்டர் ரன் பண்ணுறோம், ஒரு ஜென்ரேட்டர் ரன் பண்ணுறோம், ஒரு ஃபேனை ரன் பண்ணுறோம். ஒரு நேரம் ரன் ஆகிட்டு அதை ஆஃப் பண்ணி தொட்டுப்பாங்களே, கண்டிப்பாக ஹீட் இருக்குமா, இருக்குமா? ஸோ அந்த ஹீட்டு கிடைக்கிறதுனால தான் என்ன இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது. சரிங்களா, அப்போ இன்னும் என்னது அந்த ஃபங்க்ஷனை மூவ் பண்ணுறது, ரன் பண்ணுறது இண்டக்டர். சரிங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது ஏன்னா RL, RC, RLC பார்த்தோம். சரிங்களா, அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3 கம்பேர் பண்ணி 3 டெரிவேஷன் பேர் நீங்கள் தனியாக படிப்பீங்க. 3 தனியாக 10 மார்க் தம்பி. RL சீரியஸ் சர்க்யூட் தனி 10 மார்க்கு டெரிவேஷனில், RC சீரியஸ் சர்க்யூட் தனி 10 மார்க்கு, RLC சீரியஸ் சர்க்யூட் தனி 10 மார்க்கு. சரிங்களா, அப்போ தனித்தனியாக படிக்கும்போது 3 கொஸ்டின் படிக்கும்போது 3 கொஸ்டின் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 3யும் ஒரே கொஸ்டின், ஒரு கொஸ்டின் படித்தா RL மட்டும் படித்தா போதும், RC, RLC படிச்சிடலாம். அது எப்படின்றத நான் பண்ணுறேன், ஒரு கம்பாரிசன் டேபிள் போடுறேன். இது உங்கள் சிலபஸ் இல்லை, இது உனக்கு புரியணும், அதாவது இது மாதிரி நடந்த டெரிவேஷன் உனக்கு புரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிப்பேன். 3 கம்பாரிசன் போட்டு செஞ்சுருப்பேன். இதை வந்து உனக்கு கேட்க மாட்டாங்க, எதை கூட கேட்பேன், இந்த கம்பாரிசன் கேட்க மாட்டாங்க தம்பி. சரிங்களா, உனக்கு புரியணுன்றக்கா திரும்ப சொல்கிறேன், இந்த கம்பாரிசனும் உனக்கு கேட்க மாட்டாங்க. நடத்த போகிற அந்த RL போட்டிருக்கேன், RC போட்டிருக்கேன், RLC போட்டிருக்கேன். சரிங்களா, இந்த கம்பாரிசன் டேபிள் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா RL தனியாக கேட்பாங்க, RC தனியாக கேட்பாங்க, RLC தனியாக கேட்பாங்க. ஆனால் நீ ஒரு டெரிவேஷன் படித்தாலே 3 டெரிவேஷன் எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத என்ன பண்ணுறேன், இந்த கம்பாரிசன் டேபிள் போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ ஓகேவா, பார்ப்போம். வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம RL சீரியஸ் சர்க்யூட். அப்போ RL பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர். RL ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர். அதுக்கு இங்கே வாங்க RC சீரியஸ் சர்க்யூட். RL ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர். அப்போ என்ன இருக்கு, இங்கே L இருக்கு, என்ன இருக்கு, C இருக்கு. ஒரே டிஃபரன்ஸ் தான் தெரிஞ்சுங்க. சரிங்களா, அப்போ எல்லுன்ற இடத்துல சீக்கிரம் என்ன போகிறோம், கெப்பாசிட்டர் வரைய போகிறோம். சிம்பிளை மாற்றிக்கூடாது, சிம்பிளை மாற்றி வரைஞ்சிங்கன்னா டோட்டல் தப்பாக இருக்கும் பார்த்துக்கணும். சரிங்களா, இண்டக்டர் சிம்பிள் தான், கெப்பாசிட்டர் சிம்பிள் தான். ஸோ சிம்பிள் கரெக்டாக வரையணும். சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கும்போது இதில் போகிற வோல்டேஜ் VR, இதில் போகிற வோல்டேஜ் VL. ஏன் ஆர் சொல்கிறோம், ரெசிஸ்டர் வோல்டேஜ். ஏன் எல்லு சொல்கிறோம், இண்டக்டர் வோல்டேஜ், அதான் VL. சரிங்களா, இங்கே போகிறப்போ அதே மாதிரி தான் VR, VC. ஆரில் போகிற வோல்டேஜ் VR, சியில் போகிற வோல்டேஜ் VC. அங்கே VL, VC. அங்கே எல்லுனா எல்லுக்கு சினா சி. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், ஒன்றும் கிடையாது. மற்ற இது காமன் சப்ளை வோல்டேஜ். இது வீடுறது செகண்ட் சப்ளை வோல்டேஜ், இது என்னது சப்ளை கரண்ட், இது என்னது அதே மாதிரி என்னது சப்ளை வோல்டேஜ், காமன் கரண்ட். சரிங்களா, முடிஞ்சு. இப்போ சர்க்யூட் போட்டோம்.
அடுத்த என்ன பண்ணுவோம், ஒரு பேஸ் டயக்ராம் போடுவாங்களா, அதான் பண்ணுவாங்க ஒரு பேஸ் டயக்ராம் போடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா பிஆர் என்னது, முதல்ல கரண்ட் வந்து சீரியஸ்னஸ்னால என்ன பண்ணுறாங்க, ஐயா நம்ம கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க. அப்போ இதை கரண்ட் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த பிஆர் கரண்ட் எப்படி இருக்கு, இந்த பிஆர் கரண்ட் எப்படி பார்க்கும்போது ரெசிஸ்டரில் போகிற வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே நிலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதே லைனில் பிஆர் போட்டுருக்காங்க. அதே மாதிரி பி போட்டுருக்காங்களா, ஐ போட்டுருக்காங்களா, பிஆர் போட்டாங்களா, போட்டாங்க. என்ன இது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒரு இன்டெப்த்தாக கவனிப்பேன், டேரஸ் இண்டிவிஜுவல் அப்புறமா நடத்திருப்பேன், அந்த வீடியோ எடுத்து பார்த்து இது ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்ல, உனக்கு கம்பாரிசன்ல சரிங்களா. ஸோ அப்படின்றப்ப பிஆர் போட்டாங்களா, அடுத்ததாக போகிறாங்க எல்லுக்கும் ஐக்கு என்ன, பிஎல்ல போகிற வோல்டேஜும் ஐ என்ன போகும்போது, அதாவது இண்டக்டரில் போகிற வோல்டேஜும் கரண்ட்டும் பார்க்கும்போது கரண்ட்டை விட வோல்டேஜ் 90 டிகிரி லீடிங்காக இருக்குது, அதிகமாக இருந்துறாங்க. அப்போ கரண்ட்டை விட 90 டிகிரி இருக்குது, அதிகமாக இருக்குது, மேலே இருக்குது, அதான் விஎல். ஆனால் டிசி பார்க்கும்போது 90 டிகிரி லேகிங்காக இருக்குது, கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குன்னா. ஸோ அதான் 90 டிகிரி குறைவாக இருக்கு, கரண்டோட இருக்குது 90 டிகிரி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். சரிங்களா, சரி போட்டாச்சு. அப்போ என்னது, சப்ளை வோல்டேஜ் பி, இது சப்ளை வோல்டேஜ் ரெண்டு யாருக்காது, அதோட என்னது சப்ளை வோல்டேஜ், அதோட சப்ளை வோல்டேஜ் போடாச்சு. சரி ரைட் ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அப்படின்னா அடுத்தது ரெண்டு நிமிஷம் போட்டா இது போட்டாச்சு. இதனால பேசாமல் இந்த பைக் பண்ணது பேசாமல் போட்டாச்சு. இதுக்கு என்ன பண்ணுவோமா, பிதாரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுவோமா. ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி 10th படிச்சிருக்கோம். ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து கிடைக்கக்கூடிய பிதாரஸ் தேற்றத்துடைய, அதாவது பிதாரஸ் தேற்றம் தீரம், பிதாரஸ் தேற்றத்துடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் அது OB = OA √OA² + AB². அதை எங்கே முடியும், அது மறக்க முடியாது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் படி OB என்ன இருக்கு, B இருக்கு, OA என்ன இருக்கு, BR இருக்கு, AB என்ன இருக்கு, BL இருக்கு, அதான் முடியும். மேல ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர். அது இங்கே பாருங்க OA². அப்போ இந்த OA என்ன இருக்கு, BR, AB என்ன இருக்கு, BC, அதான் முடியும். சரிங்களா, இது என்ன பண்ணுவோம், டெரிவேஷன் இன்டர்வல் டெப்த் எழுதிப்பேன். இது ஷார்ட்டாக என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, BR வந்து I × R, BL வந்து I × X தெரியுங்களா. ஸோ அதனால் டேட்டா போட்டேன் I × R², BL வந்து I × XL². இப்படி ஷார்ட்டாக எல்லாம் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அதே மாதிரி டெரிவேஷன் தனியாக நடத்த பார்த்தியா, அப்படி எல்லாம் தப்பு கிடையாது. டேரக்டாக எழுதிக்கலாம், நீ உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. தப்பு போடாது. போடணும்னா உள்ள ஸ்கொயர் மல்டிபிள் எழுதிப்பேன், இதெல்லாம் டெரிவேஷன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், டேரக்டாக வந்துட்டு எப்படி கடைசியாக போகலாம், ஐயா வெளியே போகணும், அது இங்கே வந்து ஷார்ட்டாக வந்து ஐயா வெளியே அப்படின்னா எப்படி இருக்கு, R இருக்கு, XL இருக்கு. ஸோ √R² + XL². ஐ வெளியே வந்துச்சா, அப்போ V/I போகும்போது டிவைட் ஆகும். V/I = √R² + XL². அப்போ அந்த V/I என்ன சொல்லணும், V/I என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்கும்போது R = V/I என்னது, R ஓட எல் இருக்கு. சுத்தமா R ஆயிட்டால என்னது, இம்பிடன்ஸ். இது பேர் என்னது, இம்பிடன்ஸ். அப்போ அது Z. ஸோ √R² + XL². சரிங்களா, ரைட் ஓகே. அப்படியே RC வாங்க, ஒரே ஜங்ஷன் பண்ணிருப்பேன். அங்கே VL க்கு VC போடுங்கன்னா VR அதே ஃபார்ம் I × தான், VC என்ன போடுறீங்க I × XC. எல்லு வரதுல C வருது, வேணா செக் பண்ணி பாருங்க. அதான் உங்களுக்கு அங்கே வர வரலாம் I எழுதணும்னா, அதுக்கு I எழுதணும்னா அங்கே என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ணிருக்கீங்க. அங்கே எல்லு போடுறதுலாம் அங்கே CCன்னு போடுறீங்க. இதான் சின்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்குள்ள டெரிவேஷன். அப்போ ஆறில் படித்தாலே முதலில் படிச்சிடலாமா, அப்போ ஐயா வருமா, அப்போ V/I √R² + XC². அப்போ V/I அங்கே சொன்ன மாதிரி தான் Z என்னது, இம்பிடன்ஸ் √R² + XC² போட்டாச்சு. அடுத்து நமக்கு பையன் என்னது பேசாமல் கணிச்சிருப்போம், நான் டெப்த்தாக வச்சுருப்பேன். tan θ எதிர்பக்கம் போய் அடுத்த பக்கம், அது மாதிரி பவர் ஃபேக்டருக்கு வந்து என்ன பண்ணிருப்பேன், அடுத்த பக்கம் போய் காரணம் போட்டுருப்பேன். சரிங்களா, ஆனால் இங்கே என்ன தேவை இல்லைன்னா டேட்டா போல எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. டேட்டாலாம் இதெல்லாம் தப்பு கிடையாது. நீ இந்த அதாவது டெப்த்தாக உள்ள போய் எல்லாமே எக்ஸ்பிளைன் தான் தப்பு கிடையாது. சரிங்களா, நம்மளுக்கு தான் என்னது கரெக்டாக எழுதணும். ஒரு 10 மார்க் 8 மார்க் 3 மார்க் ஆனால் போதும், பாஸ் ஆகிடும். நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பிளைன் நேரம் எழுதிக்கிங்க. சரிங்களா, ஸோ அப்போ பையனானது பேசாமல் இதான் கணேசம் இருக்கும். tan - XL/R. அதாவது இப்படி பாருங்க, இந்த இருக்குல்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த tan போட்டு இது என்ன பண்ணணும் தெரியாது, ரிவர்ஸ் வாங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, XL இருக்கு, R இருக்கா, அப்போ XL/R இப்படி ஃபார்ம் பண்ணாது
r ஸ்கொயர் பை xl ஸ்கொயர். அப்ப xl பை r. அப்ப இங்க என்னது xc பை r. அப்ப l எடுத்து c இருக்கா பேசுங்க எனக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் சொல்லிட்டேன் மூணு டிவிஷன் பவர் ஃபேக்டர் வந்து காமன் தான் r பை z. இங்க பாருங்க r பை z சரிங்களா. அதே மாதிரி நம்ம வந்து சிங்கிள் பேஸ் பத்தி படிச்சிட்டு இருக்கோம். சிங்கிள் பேஸ் சைக்கிள் பத்தி படிச்சிட்டு இருக்கோம். சோ சிங்கிள் பேஸ் ஃபார்முலா v * i * cos π பவர் ஃபேக்டர். இந்த பவர் ஃபேக்டர் எதுக்காக கொண்டு வந்தாங்க நம்ம தெரிஞ்சுங்க. இந்த பவர் அதாவது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பார்த்தப்ப p = v மேல பார்த்திருப்போம். ஏன் பவர் ஃபேக்டர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது ஏசி வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால மாறி மாறி போயிட்டு இருக்கனால இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஆம்பியர் அதாவது கரண்ட் ரேட்டிங் தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈபி அந்த மீட்டர் பாக்ஸ்ல பாருங்க 20 ஆம்பியர் போட்டுருப்பாங்க சரிங்களா. அந்த 20 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப அதுக்குள்ள யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது உனக்கு அன்லோடிங் பவர் ஆகுது. கரெக்டாக லோடிங் ஆகும் பவர் என்னது அன்லோடிங் ஆகுது. அப்போ அன்லோடிங் ஆகும்போது நம்ம ஒரு பவர் ஃபேக்டர் கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. அப்போ பவர் ஃபேக்டர் கரெக்டாக மெயின்டைன் ஆகாத போது என்ன ஆகும்னா உனக்கு அதிகமான பவரை எடுக்குது வீட்டில். அப்போ அதிகமாக பவர் என்ன ஆகும் அதிகமான யூனிட் உடனே ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகும் நம்மளுக்கு ஈவி பில் அதிகமாகும் சரி. அது கொடுத்தா என்ன பண்ணுறாங்க பவர் ஃபேக்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான வயரிங் கனெக்ஷன் இருக்கணும் ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டான கரண்ட் ரேட்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 20 ஆம்பியர் இருந்தால் யூஸ் பண்ணணும் வீட்டுக்கு சிங்கிள் பேஸ் பவருக்கு சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் v * i cos π. அந்த பவர் பண்ணி என்ன பண்ணுறாங்க பவரோட மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. அதான் சொல்லுங்க p = vi cos π சைடு ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்க cos π என்னது r பை z தான் பவர் என்னது va cos π தான் சரிங்களா. ஸோ அப்போ r படித்தா rc படிச்சிடலாமா படிச்சலாம் படிக்க முடியாதா ஏன்னா எள்ளு வரல என்ன பண்ணிடுவா சி தான் போட்டுருவோம். வேறு ஒன்றும் கிடையாது ஒரே டிஃப்ரென்ஸ் தான். எள்ளு எங்கேயாவது என்னது சி அதான் ஆர்சி சீரிஸ் சர்க்கியூட். அப்போ ஆர்எல் படித்தா ஆர்சி ஈசி. அப்போ ஆர்எல் செப்ஸாக படிக்கிறது சின்ன டிஃப்ரென்ஸா அது ரொம்ப ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஆரில் வச்சு கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஆர்சி விட்டுருங்க ஆரில் வச்சு கம்பேர் பண்ணுவோம். அப்படியே பாருங்க ஆர் கூடாது எல் கூடாது சி கூடாது 3 சேர் பண்ணியாச்சு. இதில் பூரா வோல்டேஜ் விஆர் இதில் பூரா வோல்டேஜ் விஎல் இதில் பூரா வோல்டேஜ் விசின்னு போடாச்சு. எப்போ சப்ளை வோல்டேஜ் ஐ அதே போட்டுக்கணா ஏன்னா 3 என்ன பண்ணிருக்கீங்க அங்கே 2 தான் இருக்குது 3 இருக்குது. ஸோ 3 சேஷன் பண்ணிருக்கோம். கரெக்ட் பண்ணும்போது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் 2 கேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். கேஸ் 2 கேஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது அந்த பேசுகிற வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அந்த கேஸ் முடிச்சுன்னா சொல்லி எக்ஸல் கிடையாது எக்ஸியாக இருந்துச்சுன்னா உனக்கு மேல் நோக்கி வரும். அதாவது இண்டக்டர் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும்போது கரண்டோட அந்த வோல்டேஜ் எப்படி இருக்குது 90 டிகிரி இங்கே ரீடிங் ஆகணுமா அது வரைஞ்சி வரணும். இல்லை அந்த கேஸை யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த பேசுகிற போட்டு விசி மைனஸ் விஎல் போட்டுக்கணும் விசி மைனஸ் விஎல் போட்டுக்கணும் அப்படி சொல்லி சரிங்களா. இந்த ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இங்கே அங்கே விஎல்ல விஎல் டிஃபரன்ஸ் விசி சரிங்களா. அப்படி போடும்போது அதே ட்ரையாங்கிள் தான் அதே பிதாகரஸ் தியரம் தான் OB = OA² + AB². இந்த OAக்கு எப்பயும் மாறப்படவே கிடையாது. அங்கேயும் OA பாருங்க இங்கேயும் OA பாருங்க இங்கேயும் OA பாருங்க 3 பின்னா இருக்கு ரெசிஸ்டர் தான் இருக்கு அதுக்கப்புறம் வோல்டேஜ் தான் இருக்கு. ஸோ VR சரிங்களா. இப்போ VR². அப்போ ஏ பின்னா இருக்கு VL டிஃபரன்ஸ் விசி. அப்போ VL டிஃபரன்ஸ் விசி மைனஸ் போடலாம் என்ன கேஸ் நம்ம அடுத்து பார்த்துக்குவோம். VL டிஃபரன்ஸ் விசி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருக்கோம் சரிங்களா. அடுத்து நம்ம VR ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு என்ன பார்த்துக்கலாம் டிவிஷனில் பார்த்துக்கோம்ல. அப்போ IM ஹோல் ஸ்கொயர். அடுத்தது VLக்கு I * XL டிஃபரன்ஸ் VCக்கு I * XC இதெல்லாம் தெரியும் ஹோல் ஸ்கொயர். இது என்ன பண்ணுவாங்க உள்ள ஐயை மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக பிரித்து அடுத்து ஐயை காமனாக கொண்டு வந்து அதுக்கடுத்து √2² நம்ம அடி கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஐயை வெளில கொண்டு வருவோம் சரிங்களா. அவன் ஸ்டெப் பண்ணி தேவையான கட் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது. ஸோ எல்லாம் அங்கே பண்ண மாதிரி தான் இங்கே என்ன பண்ணிட்டு ஐயை கொண்டு வந்துடும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன பண்ணிட்டேன் ஐயா வெளில கொண்டு வந்துட்டேன் ஒரு டிஸ்டர்ப் கட் பண்ணிவிட்டேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோ டெரிவேஷன் பாருங்கள் சரிங்களா. ஐயா ரெண்டு மணியாக இருக்கும் R² XL டிஃபரன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இருக்கிறது இருக்கு. அப்போ ஹோல் ஸ்கொயர் மாறிடுச்சு. அப்போ இந்த போனது V பை அங்கே பண்ண மாதிரி தான் RL RC என்ன பண்ணுமோ அதே தான். அங்கே XL RL XL வருது இங்கே XC வருது. RLஸில் XL டிஃபரன்ஸ் XCன்னு வருது. அந்த ஒரு இடம் மட்டும் தான் மாறுது வேறு எந்த இடம் மாறும் ஆனால் செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அப்போ XL டிஃபரன்ஸ் XC² √R² + XL டிஃபரன்ஸ் XC² இதுதான் அது V பை. இந்த V பை என்ன சொல்லுவோம் நம்ம இம்பிடன்ஸ் சொல்லுவோமா V பை என்ன சொல்லுவோம் இம்பிடன்ஸ் சரிங்களா. அப்போ √R² + XL டிஃபரன்ஸ் XC². ஏன் இம்பிடன்ஸ் சொல்கிறோம் இந்த R ஓட LC சேர்ந்து வருது.
ஸோ இம்பெடன்ஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் டிஃபரன்ஸ் எக்ஸி ஸ்கொயர். அப்போ இதை சொல்லி எப்படி போகிறது? இப்போ கேஸ் 1, அதாவது எக்ஸ்எல் அதிகமாக இருந்து எக்ஸி அதிகமாக கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கடுத்து ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு என்னது, உனக்கு எக்ஸ்எல் அதிகமாக இருக்குமா இல்லை எக்ஸி அதிகமாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அப்படி தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்எல் அதிகமாக இருந்து எக்ஸி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறுது, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயர் மாற போகிறது கிடையாது, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். அது கேஸ் 2 பார்க்கும்போது அதே ப்ராப்ளம் பண்ணும்போது எக்ஸி எக்ஸ்எல் கண்டுபிடிப்போம். அதில் எக்ஸி அதிகமாக இருந்து எக்ஸ்எல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு எப்படி மாறுது, எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் மாறிடும். இதை வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ 2 கேஸ் இல்லையாச்சு. இங்கே பேசாமல் என்ன சொன்னேன், பேசாமல் பைஸுக்கு டேர்னஸா இது டிவைட் இதாக இல்லைன்னா அதே மாதிரி இங்கே 2 கேஸ் உனக்கு என்ன கிடைக்குதோ அப்போ இந்த இது டிவைட் பை இது, இந்த இது டிவைட் பை இது, அல்லது இந்த இது டிவைட் பை இது. அப்போ நான் இது சும்மா இந்த கேஸ் 1 எடுத்து எழுதிருக்கேன், சும்மா எழுதிருக்கேன். அப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர், பைஸுக்கு டேர்னஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். அப்போ இங்கே பவர் ஃபேக்டர் பாருங்க. ஏன் சார் டேட்டா இருக்கு, டேட்டா எழுதலாமா, எழுதலாம், தமிழ் கிடையாது. சரிங்களா? அப்போ பவர் ஃபேக்டர் காஸ்ட் தான் சொல்லுவோம், காஸ்ட் பை சிக்வல் டு ஆர் பை ஹெச். இங்கே இருக்கிற பவர் அது பி சிக்வல் டு விஏ காஸ்ட் பை. ஒரு சிங்கிள் பேஸ் பவர் வந்து பவர் ஃபார்முலா உனக்கு மாறப்போது கிடையாது. ஸோ பீஸ் கூட அது விஐ காஸ்ட் பை. இதான் அது 3 மெயின் டிஃப்ரென்ஸ். இந்த கம்பாரிசன் கேட்க மாட்டாங்க தம்பி, திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கம்பாரிசன் கேட்க மாட்டாங்க. இது நடத்துகிற காரணம் என்ன அப்படின்னா, ஆர்எல் சீரியஸ் டெரிவேஷன் படித்தாலே உனக்கு ஆர்சியும் ஆர்எல்சி டெரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். சின்ன சிம்பிள்ஸ் இதுதான் சேஞ்சஸ் தான். சரியா? அவங்க தெரியுறதுக்காக தான் ஒன்று 3யும் ஒரே போல உடஞ்சு கம்பாரிசன் நம்ம போட்டுருக்கீங்க. சரியா? இது ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுருக்காரு. ஓகேவா? ஓகே, இந்த கிளாஸில் முடிச்சுக்குவோம். திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வீடியோ போடாமல் இருக்கீங்க, இது நோட்ஸ் எழுதி அனுப்பாமல் இருக்கீங்க. சொல்லலாம் பண்ணுறீங்க, வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எழுதி கம்பல்சரியாக பண்ணுறீங்க, சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் டிரைவ்ஸ் அண்ட் சர்க்யூட் இடிசி, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இசிஐ, அது சி ப்ரோக்ராமிங் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. 3 தியரி பேப்பர், 4 லேப். இப்போ ப்ராடக்ட் பற்றி என்ன சொல்லணும், நம்ம இப்போ தியரி பற்றி நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ தியரி கிளாஸ் போயிட்டுருக்கனால அந்த தியரி கிளாஸை வந்து வீடியோ அனுப்பிட்டு இருக்கோம். அதை பார்த்து நோட்ஸ் எழுதி தயவுசெய்து சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா தம்பி? ஏதாவது டவுட் கேளுங்க. அதுபோக வந்து நம்ம நோட் புக் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாகஸ்வா சிபிஎஸ்சி ஸ்கூலில். நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிட்டு என்ன பண்ணிக்கலாம், நோட் புக் வாங்கிக்கலாம். அதாவது பழைய ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்துச்சு, பழைய ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா பழைய ஃபீஸ் ஒரு 10,000 கட்டிட்டு நீங்கள் பிரின்சிபல் சார்ட்ட வந்து ப்ரீவியஸ் நோட் புக் வாங்கிக்கலாம். இல்லை சார் பழைய ஃபீஸ் எதுவுமே இல்லை, பழைய ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் புதுசாக ஒரு 6,000 கட்டினா பண்ணிக்கலாம், நீங்கள் நோட் புக் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.